சிவகார்த்திகேயனால இப்படிலாம் சண்டை போட முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. உள்ளபடியே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் மாறின ஒரு படமாக அது நம்ம ஒத்துக்கலாம். மற்றபடி கதையில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் அவ்வளோ ஹைப் கொடுத்து அவ்வளோ ப்ரமோஷன் கொடுத்து ஓரளவுக்கு நினச்ச அளவுக்கு வராமல் இருந்துச்சு. மதராசி எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் வந்த படம், அதை பீட் பண்ணுச்சா இது? துப்பாக்கியை கொடுத்ததுனால இவர் என்ன இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாக மாறிட்டாரன்னு அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ் அவ்வளோதான். அது அப்படி தான் நம்ம கடந்து போகணுமே தவிர ஒவ்வொரு படத்துக்கும் அவர் துப்பாக்கியை கொடுத்தாரே என்னாச்சுலாம் கேள்வி கேட்டுக்க முடியாது. இந்த படத்தில் நிஜமாகவே சிவகார்த்திகேயன் நம்ம நினைத்ததற்கு மாறா வேறொரு தளத்தில் நின்று ஃபைட் பண்ணியிருக்காரு. அப்போ கதை மக்களுக்கு புரியுற மாதிரி, மக்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லையா? மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்திருக்காங்க. மக்கள் இப்படிலாம் செய்வாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அப்படி இப்படி பொதுமக்கள்கிட்ட போய் கொடுக்க முடியுங்க. அது ஏதோ சுண்டைக்காய் வெண்டைக்காய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க படத்தில். ஸோ அதெல்லாம் என்னதான் கற்பனைன்னா கூட ஒரு கற்பனைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டி போகும்போது இந்த கதையின் மீது இருக்கிற நம்பகத்தன்மையும் உடஞ்சிது. ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கிற தவறான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது துப்பாக்கி 2க்கான கதை தான் அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன தளபதி அப்படின்ற மாதிரியும் எஸ்கே நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தின் மூலமா அந்த பேரை காப்பாற்றுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காந்த மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வலைபேச்சு அந்தணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அமரன் மாதிரி ஒரு பயங்கரமான படம் பார்த்துட்டு அதை விட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் தான் மதராசி மேலே வச்சுருந்தோம். இப்போ அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எஸ்கேவோட ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா மதராசி படம்? கட்டாயமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் நிச்சயமாக கொண்டாடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் பல படங்களில் அவர் ஃபைட் பண்ணியிருக்கிறார். முக்கியமாக அமரன் படத்தில் பிரமாதமாகலாம் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதை விட தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. முக்கியமாக ஒரு 3 ஃபைட், பிரமாதமான ஃபைட்டு. சிவகார்த்திகேயனால் இப்படிலாம் சண்டை போட முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. உள்ளபடியே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் மாறின ஒரு படமாக அது நம்ம ஒத்துக்கலாம். மற்றபடி கதையில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கும். பட் அதில் பல்வேறு ஒப்பீனியன்கள் இருக்குது. நமக்கே இந்த படம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறதெல்லாம் தோணுது. சிவகார்த்திகேயன் ரசிகர்களை நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அவங்களுக்கு அது ஃபுல் ட்ரீட்டாக தான் இருக்கும். அப்படி எந்த மாதிரி சார் அந்த படம் பண்ணியிருக்கிறோம்? இப்போ அமரனை பீட் பண்ணுமா இந்த படம், இல்லை அதோட கம்மியாக தான் சொல்கிறேன்? இல்லை, அமரன்லாம் வேறு லெவல் படங்க. அது அதோடைய ஸ்கேலே வேறு. ஆக்சுவலாக அதில் இருக்கிற அந்த எமோஷன்ஸ் எல்லாம் இதில் எலிவேட் ஆகவே இல்லை. அதில் சாய் பல்லவியருடைய நடிப்பு, அந்த சிவகார்த்திகேயனுடைய மரணத்தை அவங்க தெரிஞ்சுக்கிற அந்த காட்சியெல்லாம் பல பேரும் உலுக்கி போட்டுருச்சு. ஸோ அப்படி உணர்வோடு கலந்த படம்ங்கிறது அமரன் ஒரு உண்மை சம்பவம். இதில் அப்படிலாம் உண்மை சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்குது எல்லா காட்சிகளுமே. இப்போ முக்கியமாக என்ஐஏங்கிற அமைப்பு இந்தியாவில் பலம் பொருந்திய ஒரு அமைப்பு. அது அவங்கள ஏதோ சும்மா ஒரு கிள்ளுக்கிறையெல்லாம் அதில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 டெரரிஸ்ட்டை ஒரு என்ஐஏ அமைப்பை பிடிக்கிறதுக்கு திணறிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ப முடியாத காட்சிகளாக இருக்குது. அப்போது யதார்த்தத்தை விட்டு எவ்வளவு விலகி இருக்கோ ஒரு படம், அது பெரிய அளவு மனதில் ஒட்டாது. ஸோ அப்படி ஒரு படமாக தான் இது இருக்குது. ஆனால் இதற்கான உழைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. உள்ளபடியே அந்த ஃபைட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியல, அப்படி உழைச்சிருக்காங்க எல்லாருமே. டைரக்டர்லேருந்து இந்த படத்தில் கடைசியாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் உயிரை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இப்போ சூப்பர் ஸ்டாரோட படம் அவ்வளோ ஹைப் கொடுத்து அவ்வளோ ப்ரமோஷன் கொடுத்து ஓரளவுக்கு நினச்ச அளவுக்கு வராமல் இருந்துச்சு. மதராசி எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் வந்த படம், அதை பீட் பண்ணிச்சா இது? இல்லை, கூலிங்கிறது ரஜினியோடு நீங்கள் சிவகார்த்திகேயனை ஒப்பிடவே முடியாது. அது வேற ஒரு உலகம். அது ரஜினி ரசிகர்கள்ங்கிறவங்க வேற ஒரு உலகத்தில் வாடுறவங்க. ரஜினி 90 வயசு தாத்தாவாக வந்தால் கூட அவங்க கொண்டாடுவாங்க. அது ஒரு உலகம். ரஜினி இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களை ஏமாத்தலை. அவருக்கான பிம்பம்ங்கிறது அப்படியே தான் இருக்குது, அந்த பிரம்மாண்டம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த படத்தோடு இதை நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறதுங்கிறது வேண்டாம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது பெரிய அளவு நம்ம இந்த படத்துக்கு ஹைப் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. ஒருவேளை கூலிக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஹைப் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு படம் ஒரே நாளில் படுத்துருக்கும். அவங்க ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அமிக்கபுளாக இருந்துட்டாங்க. ஐயோ வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு ஹைப்பை கம்மி பண்ணுங்க அப்படின்றதுனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல்
போய் பார்க்கும் பொழுது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரே நாள்ல வந்து கலெக்ஷன் வந்து நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்திருக்கு கலெக்ஷன்? கலெக்ஷன் அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இன்னும் போக போக தான் அது தெரியும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த கலெக்ஷன் வந்துருமா அல்லது ட்ராப் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா ஒப்பீனியன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இந்த படம் சூப்பர்ரா அப்படின்னு திரும்புகிற இடமெல்லாம் சொன்னாங்கன்னா அதோடைய கலெக்ஷன் லெவல் வேறையாக இருக்கும். பட் அப்படி இல்லையே, சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க, சில பேர் பரவாயில்ல ஒன் டைம் வாட்சபிள் படம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இந்த கலெக்ஷனை பார்க்கணும். அப்போ இந்த கலெக்ஷனுங்கிறது ஒரே லெவலில் அப்படி மேல் நோக்கி போகுமா அல்லது கீழே திரும்ப ட்ராப் ஆயிருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நம்ம இன்னும் சில தினங்கள் கழித்து பேச வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம், விஜய் சார் கொடுத்த துப்பாக்கியை வந்து எஸ்கே இதில் யூஸ் பண்ணாரா இல்லை படத்தில் தூக்கி போட்டுட்டாரு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு பக்கம் கும்பல் சுற்றுது. அதுக்கு என்ன சொல்லுங்க? இல்லைங்க, அதெல்லாம் சும்மா ஏதோ பொழுதுபோக்காக பேசிகிட்டு இருக்கிற கூட்டம் அது. அவர் துப்பாக்கியை கொடுத்ததுனால இவர் என்ன இந்திய இராணுவத்தினுடைய தளபதியாக மாறிட்டாரன்னு அதெல்லாம் கிடையாது. அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸ், அவ்வளோதான். அது அப்படி தான் நம்ம கடந்து போகணுமே தவிர ஒவ்வொரு படத்துக்கும் அவர் துப்பாக்கியை கொடுத்தாரே என்னாச்சுலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. இந்த படத்தில் நிஜமாகவே சிவகார்த்திகேயன் வந்து நம்ம நினைத்ததற்கு மாறாக வேறொரு தளத்தில் இன்னும் ஃபைட் பண்ணியிருக்காரு. அது வந்து கட்டாயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஏன்னா சிவகார்த்திகேயனால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டவர்கள் வாயடிச்சு போயிருக்காங்க. அடடா இது என்னடா இவ்வளோ பிரமாதமாக ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம அவரை பாராட்டலாம். இன்னொரு விஷயம் சார், ஏஆர் முருகதாஸ் தான் துப்பாக்கின்றது துப்பாக்கி படத்தின் மூலியமா காட்டினாரு. இந்த படத்துல வந்து அது ஒளிரத்துக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. எதனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருப்பாரு அவர் கதை? இது துப்பாக்கி இருக்கக்கூடாது, கன் கல்ச்சர் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காரு கதையிலன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அது வேறங்க. கன் கல்ச்சர் யார்கிட்ட இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. இராணுவம் வச்சுருக்கலாம், காவல்துறை அதிகாரிகள் வச்சுருக்கலாம், ஒரு டெரரிஸ்ட் வச்சுக்க கூடாதுங்கிறது தானே முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ துப்பாக்கிங்கிறது யார்கிட்ட இருக்கணுமோ அவங்கள்ட்ட இருக்கணும். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, பொதுமக்கள்கிட்ட வந்து அதை கொடுத்தீங்கன்னா பேராபத்தில் முடியும். அப்போ பொதுமக்கள்கிட்ட இந்த துப்பாக்கிகள் போகாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் இந்த படம் சொல்ல வருது. இன்னொன்று, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவாக இருக்குது. இந்த அமைதியை சீர்குலைப்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டப்படுது. ஒரு 4 கண்டெய்னர்லேருந்து துப்பாக்கி இறக்குறாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான துப்பாக்கிகள் பல பேருக்கு இங்கே விநியோகிக்கப்படுதுங்கிறது தான் கதை. அது ரொம்ப பேத்தலான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் யோசிக்க கூட முடியாது. எப்படி வந்து நீங்கள் போய் ஒருத்தன்ட்ட போய் என்கிட்ட ஒரு துப்பாக்கி ஒருத்தன் கொடுக்குறான்னா நான் ஏன்னு கேட்காம வாங்கி வச்சுப்போனேன். அப்படி இப்படி பொதுமக்கள்கிட்ட போய் கொடுக்க முடியும். நீங்கள் அது ஏதோ சுண்டைக்காய் வெண்டைக்காய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க படத்தில். ஸோ அதெல்லாம் வந்து என்னதான் கற்பனைன்னா கூட ஒரு கற்பனைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதை தாண்டி போகும்போது அந்த கதையின் மீது இருக்கிற நம்பகத்தன்மையே உடஞ்சி போயிடுது. ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கிற தவறான விஷயமா நான் பார்க்குறேன். மற்றபடி இது வேறொரு சிவகார்த்திகேயன் வேறொரு விஷயத்துக்காக போராடினார் அப்படின்னு இந்த படம் இருந்ததுன்னா இதை நம்ம அணுகிற விதமே வேறு. அப்போ ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நமக்குள்ளே நம்ப வைக்க அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிடும். அப்போ கதை வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி, மக்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லையா? மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. மக்கள் இப்படிலாம் செய்வாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ உங்கள்கிட்டயும் எங்கிட்டே ஒரு துப்பாக்கியை ஒருத்தர் கொடுத்தாருன்னா எப்படி நம்ம வாங்குவோம்? ஆனால் இந்த படம் வந்து அப்படி சொல்லலை. இந்த துப்பாக்கி கொண்டு மக்கள்கிட்ட கொடுங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கதையை கொண்டு போகிறாங்க. அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இல்லை. இப்போ இது சமுதாய கருத்துள்ள படமா இல்லை சும்மா பேச்சுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்களா படத்தை? இல்லைங்க, எப்போவுமே டெரரிஸ்ட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறது சமூக கருத்துள்ள படம் தானே. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்திற்கு தேவையான ஒரு படம் தான். நீங்கள் ஒவ்வொரு காட்சியாக நீங்கள் பார்க்கும்போது இதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இது இப்படி யோசிச்சிருக்க வேணாமே அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம், அந்த படத்துல வில்லன் தான் சார். கதை டைட்டில்ல இருந்து கதை முழுக்கையுமே வில்லனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஹீரோவை விட வில்லனுக்கு தான் சீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? உண்மைதான். ஆக்சுவலாக வந்து வில்லன் போர்ஷன் எப்போவுமே படத்தில் ரொம்ப ஹீரோவை விட ஒரு படி ஜாஸ்தி இருந்ததுன்னா அந்த படம் ஹிட் ஆகும். என்னென்னா அவ்வளோ ஒரு பெரிய வில்லனை வந்து ஒரு ஹீரோ அடித்து சாச்சாங்கிறது தான் ஆண்மை இல்லையா? இப்போ படத்தில் வந்து ஒரு ஹீரோயிசம்ங்கிறது என்ன, ஒரு யாருமே தொட முடியாத ஒரு வில்லனை ஹீரோ அடித்து வீழ்த்தினாருங்கிறது தான். அப்போ வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதைத்தான் முருகதாஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அதை தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, பல படத்தை ரெஃபரன்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, அஜித் படம் மாதிரி இருக்கு, விஜய் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பல படத்தை கலந்த மாதிரி தான் இருக்கா இல்லை இதுதான்? இல்லைங்க, ஒரு கமர்ஷியல் படம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் புதுசாலாம் ஒன்றும் கொடுத்துட முடியாது. ஏற்கனவே நீங்கள் பார்த்த காட்சிகள் தான் இருக்கும், பார்த்த அந்த எல்லா ஃபார்மேட்டுமே பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்போ கமர்ஷியல் படம்ங்கிறத விட இலக்கணங்கிறதே அதுதான்.
அதை அஜித் பண்ணியிருப்பார், விஜய் பண்ணியிருப்பார், ரஜினி பண்ணியிருப்பார், இன்னும் யாரெல்லாம் இங்கே சூப்பர் ஹீரோக்களோ எல்லாரும் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதையும் சிவகார்த்திகேயன் பண்ணுறாருங்கிற அளவோட தான் அதை நம்ம பார்க்கணுமே தவிர, அதில் வந்து புதுசாக இல்லையே, அவர் பண்ணிட்டாரே இவர் பண்ணிட்டாருன்னா அதில் ஒன்றும் அது அப்படி பேசவே வேண்டாங்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து துப்பாக்கி 2க்கான கதை தான் அப்படின்னும் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன தளபதி அப்படின்ற மாதிரியும் எஸ்கே வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தின் மூலயமா அந்த பேரை காப்பாற்றுவாரா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இல்லை, ஓரளவுக்கு அதை காப்பாற்றிருக்காரு. ஆக்சுவலாக நீங்கள் நேரடியாகவே அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிங்களேன். இப்போ அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாரு, ஒரு பெரிய ஹீரோ. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஹீரோட்ட அதை கொடுத்து அந்த டைலாக் வைக்க முடியாது. சாதாரணமாக ஒரு ஹீரோ இருக்கிறாருன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒருத்தட்ட துப்பாக்கியை கொடுத்து நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் ஜனங்களே சிரிச்சிருவாங்க, என்னதான் ஒரு நல்ல ஹீரோவாக இருந்தால் கூட. அப்போ அந்த இமேஜுக்குரிய ஒரு இடத்தை நோக்கி அவர் வந்திருக்கணும். அப்படி சிவகார்த்திகேயன் வந்துட்டார். ஸோ அப்போ அதனால் ஓரளவுக்கு அதை படத்தில் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அனிருத் பார்த்தீங்கன்னா சாங்ல வந்து கூலியில பயங்கர மாசா பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த வைப் வந்து எஸ்கே ஃப்ரெண்டுன்னு சொல்லியும் இந்த படத்தில் இல்லையே அப்படின்னு நிறைய ரசிகர்களோட கேள்வி இது. இல்லைங்க, அனிருத் வழக்கமாக எல்லா படத்துலையும் என்ன செய்கிறாரோ அதை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயனுக்காக அவர் ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ரஜினிக்கு ஒரு பிஜிஎம் போடுறாருல்ல, அதை சிவகார்த்திகேயன் போட்டுருக்காரு. என்ன காரணம்னா அவர் டெம்ப்ளேட்டாக சில பிஜிஎம் இங்கே வச்சுருக்காரு, அதில் சின்ன சின்ன ஒலிகளை மட்டும் கொஞ்சம் மாற்றி தூக்கி போட்டுறாரு. ஸோ அது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. இது போன படத்தில் பார்த்தது, அதுக்கு முந்தைய படத்தில் பார்த்தது, இந்த படத்தில் அதையே வச்சுருக்கிறாரேன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து அனிருத் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுங்கிறது தான் எல்லாரும் சொல்ல வர்றது. ஏன்னா ஒரே மாவை எத்தனை தடவை நீங்கள் அரைச்சிட்டே இருக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக மாறணும்ல. அது ஒரு வேளை அடுத்தடுத்த படத்தில் மாறுறாரா என்னன்னு தெரியல. டோட்டலாக படத்தில் ப்ளஸ் நிறையா இருக்கா மைனஸ் நிறையா இருக்கா சார்? மைனஸ் தான் நிறைய இருக்கு. மைனஸ் தான். மதராசி படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.